கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எம்ஐயோட ஸ்குவாட் அனாலிசிஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அப்போ இந்த வீடியோக்குள்ளே ஒன்றா சொல்லிக்க விடுங்க. மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோ 3 டைப்ஸாக பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பெஸ்ட் பை, அதுக்கப்புறம் குட், அதுக்கப்புறம் ஆவரேஜ். ஒவ்வொரு பிளேயரோட இப்போ T20 ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்துட்டு அவங்க பெஸ்ட் பையா இல்லை ஆவரேஜ் பையான்றதை பார்க்கலாம். இப்போ அவங்க கைஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு பிளேயராக நம்ம மங்களகரமாக போல்ட்லேருந்தே ஆரம்பிக்கலாம். ட்ரெண்ட் போல்ட் அவங்க 12.5 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட்டை மெயினாக எடுத்ததுக்கு காரணமே அந்த பவர் பிளேயில் அவங்களுக்கு நல்லா ஸ்விங்காகிற கண்டிஷன்ஸில் போல்ட்டை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் போல்ட் ப்ளூ ஜெர்சியில் என்ன பண்ணியிருக்காருன்றதை யாரும் சொல்லவா வேணும். அதுக்கப்புறம் போல்ட்டோட ஸ்டாட்ஸில் எடுத்து பார்க்கவே தேவையில்லை, ஏன்னா அவர் ஒரு லெஜெண்டரி பவுலர். ஆக மொத்தத்தில் ட்ரெண்ட் போல்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 12.5 crores கிடச்சது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு பை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட ஸ்டாட்ஸ்லாம் ஒரு விஷயமே இல்லை கைஸ். ஏன்னா அவர் எப்பயுமே சொல்லி ஆகணும், அவர் பவர் பிளேயில் ரொம்ப சூப்பராக போடுவார். அதுக்கப்புறம் பும்ராவோட சேர்ந்து போடும்போது இன்னுமே நல்லாவே பண்ணியிருக்காரு. இன்கேஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கும் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு. அப்படின்றப்போ 12.5 crores போல்ட் ஒரு நல்ல பிக்குன்னு தான் சொல்லி ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் போல்ட் ஒரு பெஸ்ட் பையாக இருப்பார். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னா நம்ம தீபக் சஹர். தீபக் சஹரை பார்த்தீங்கன்னா 9.25 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. 9.25 crores தீபக் சஹர் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க அவரோட ஃபிட்னஸ், அவரோட பவுலிங்லாம் வச்சு பார்க்கும்போது லைட்டாக வர்த் இல்லாத மாதிரி தான் தோணுது. பிகாஸ் அந்த 2021 அந்த டைமில் இந்த தீபக் சஹர்லாம் கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன் 9.25 crores வர்த்துன்னு. ஆனால் இப்போ தீபக் சஹரோட ஃபார்ம், அதுக்கப்புறம் அவரோட ஃபிட்னஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 9.25 crores எனக்கு ரொம்ப வர்த் இல்லாத மாதிரி தோணுது. அவரோட ஃபிட்னஸ் மேலே நல்லா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அவர் பழைய ஃபார்மில் வந்தார்னா இட்ஸ் அ பெஸ்ட் பை. இப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக போடலாம். ஐ வில் கோ ஃபார் குட் பை ஃபார் தீபக் சஹர். உங்களோட தீபக் சஹரோட 9.25 crores வர்த்தா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம வில் ஜாக்ஸ் 5.25 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு பை தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட ரீசெண்ட் T20 ஸ்டாட்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது. பிகாஸ் 34 innings விளையாடிருக்காரு. 917 runs, அதுக்கப்புறம் ஹையஸ்ட் 108 வச்சுருக்காரு. ஆவரேஜும் 27.65, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட்டும் 149.58, கிட்டத்தட்ட 150 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காரு. அப்படின்றப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 5.25 crores கிடச்சது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு பை தான். ஏன் RCB RTM போடாமல் இருக்காங்களோ அப்படின்றது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ் 5.25 crores வர்த்து தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வில் ஜாக்ஸ் 5.25 crores வர்த்தா அப்படி இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமந்தீர் எடுத்திருக்காங்க. 5.25 crores. ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸில் இருந்திருக்காரு. அவரோட பர்ஸ் அமௌண்ட்லாம் வச்சு பார்க்கும்போது இட்ஸ் குட் பைன்னு தான் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹல்லா கன்சஃபார். இவர் ஒரு ஆப்கான் சேர்த்த ஒரு ஸ்பின்னர். 4.8 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. 4.8 crores கொடுத்து எடுக்கிற அளவுக்கு இவர்கிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரீசெண்ட் ஸ்டாட்ஸ் பார்த்தோன்னா 16 matches விளையாடிருக்காரு. 29 wickets எடுத்திருக்காரு. 11.62 ஆவரேஜ் வச்சுருக்காரு. இது ஒரு நல்ல பவுலிங் ஆவரேஜ் தான். அதுக்கப்புறம் 5.71 எக்கனாமி. அவரோட பெஸ்ட்டு ஃபிகர்ஸ் பார்த்தோன்னா 4 wickets for 12 runs அந்த மாதிரி எடுத்திருக்காரு. ஆல்ரெடி இது ஒரு நல்ல பை தான் நான் சொல்லி ஆகணும். இவரை நம்ம குட் பையில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிச்சல் சாண்ட்னரை 2 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட்டு பை. ஏன்னா ஒரு குவாலிட்டி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இதுக்கு முன்னாடி CSKல இருந்தப்போ அவ்வளோ யூஸ் ஆகலை. பிகாஸ் அந்த இடத்துல ஜடேஜான்ற ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தார். இங்கே கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவலில் இருப்பாருன்றதில் டவுட்டே வேணாம். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறதுலே ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னர்னால் நம்ம சாண்ட்னரை சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர். அவர் கண்டிப்பாக பிளேயிங் லெவன்லேயும் இருப்பார். கண்டிப்பாக 2 crores என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு பை தான் மிச்சல் சாண்ட்னர். அடுத்த பிளேயர் யாருன்னா ரியான் ட்ரிகல்டன். ரியான் ட்ரிகல்டனை 1 crore கொடுத்து எடுத்திருக்காங்க. 1 crore இவர் ஒரு பெஸ்ட்டு பை தான். அது ஏன் சொல்கிறேன்னா இவரோட T20 ஸ்டாட்ஸ் இந்த வருஷத்தோட 2024 எடுத்து பார்த்தா 22 matches விளையாடிருக்காரு. 1208 runs அடிச்சிருக்காரு. 51 ஆவரேஜ் வச்சுருக்காரு. 51 வச்சுருக்காரு.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 162.1 ஸ்ட்ரைக் ரேட். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 103. அதுக்கப்புறம் ஒரு செஞ்சுரி 9 ஆஃப் செஞ்சுரிஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இதுலேருந்தே தெரியும். ஸோ இவர் வந்து 1 crore கிடச்சது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு பை தான் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SA20 இவரோட இந்த வருஷத்தோட அதாவது 2024 ஸ்டாட்ஸில் எடுத்து பார்த்தோன்னா 530 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 58.88 ஆவரேஜ். அதுக்கப்புறம் 173.77 அவரோட ஸ்ட்ரைக் ரேட். அதுக்கப்புறம் 101 வந்து அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர். ஸோ 101 ரன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு செஞ்சுரிஸ் 5 ஆஃப் செஞ்சுரிஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் ஏன் பவர் பிளேயில் வந்து ட்ரை பண்ணலாம், அதாவது ஓப்பனிங்கில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஸோ அவரோட SA20 பவர் பிளேயோட ரன்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தா 250+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ SA20 அதுவும் பவர் பிளேயில் மட்டுமே. அதுக்கப்புறம் 89.33 ஆவரேஜ். ஸோ அதுக்கப்புறம் 160.48 வந்து ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளையாடிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ரியான் ரிக்கல்டன் ஒரு பெஸ்ட்டு பை தான். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ 1 crore கொடுத்து எடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ரியான் ரிக்கல்டன் ஒரு பெஸ்ட்டு பையா இல்லை குட்டா ஆவரேஜான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸு சொல்லுங்கள். ஓகே, ஸோ அடுத்த பிளேயர் யாருன்னா லிசார்ட் வில்லியம்ஸை வந்து 75 lakhs கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ 75 lakhs கொடுத்து எடுக்கிற அளவுக்கு இவர் வர்த்தா அப்படின்னு பார்த்தோன்னா T20 ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோன்னா 15 மேட்சஸ் வந்து விளையாடிருக்காரு. ஸோ மொத்தமாக 20 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ ஆவரேஜும் வந்து 24.55. அதுக்கப்புறம் வந்து 491 ரன்ஸை வந்து கன்சிடர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட எக்கனாமின்னு பார்த்தோன்னா ரொம்ப புவராக இருக்குது. ஏன்னா 9.5 வந்து அவரோட எக்கனாமி இருக்குது per ஓவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவரோட பெஸ்ட்டு ஃபிகர்ஸு பார்த்தோன்னா 35 ரன்ஸு கொடுத்துட்டு 3 விக்கெட் வந்து எடுத்துருக்காரு. ஸோ இவரோட பெஸ்ட்டு ஃபிகர்ஸ். ஸோ மற்ற பிளேயர்ஸை வச்சு கம்பேர் பண்ணுறப்போ இவரை வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பையில் தான் போட்டாகணும். ஸோ லிசார்ட் வில்லியம்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் 75 lakhsக்கு எடுத்தாலும் ஒரு ஆவரேஜான பை தான் சொல்லி ஆகணும். ஸோ அடுத்த பிளேயர் வந்து ராபின் மின்ஸை வந்து 65 lakhsக்கு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ராபின் மின்ஸ் வந்து அவரோட T20 ஸ்டாட்ஸ் வந்து எடுத்து பார்த்தோன்னா 7 இன்னிங்ஸில் வந்து 103 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ 16.75 வந்து ஆவரேஜ். அதுக்கப்புறம் 181.08 ஒரு அட்டாக்கிங் பிளேயராக தெரிகிறாரு. ஸோ அதிரடியான பிளேயர் போல். ஸோ அதுக்கப்புறம் 36 வந்து அவரோட பெஸ்ட்டு. ஸோ இதை வச்சு அவரோட 65 lakhsக்கு ஐ திங்க் இஸ் அ குட் பை தான் சொல்லி ஆனோம். ஏன்னா இஸ் ஆல்சோ விக்கெட் கீப்பர் ஆல்சோ. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 65 lakhsக்கு ஒரு குட் பை தான் சொல்லி ஆகணும். ஸோ ராபின் மின்ஸுக்கு. ஸோ இவரை வந்து நம்ம வந்து குட் கேட்டகரியில் வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிளேயர் யாருன்னா நம்ம கரண் சர்மா. ஸோ கரண் சர்மா வந்து 50 lakhs கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ மொத்தமாக அவர் வந்து 9 இன்னிங்ஸ் வந்து விளையாடிருக்காரு. ஸோ 7 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. நான் சொன்னது வந்து ரீசெண்ட் T20 ஸ்டாட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் 36.28 வந்து அவரோட ஆவரேஜ். அதுக்கப்புறம் 10.58 வந்து எக்கனாமி. அதுக்கப்புறம் 2 for 29 வந்து அவரோட பெஸ்ட்டு ஃபிகர்ஸ். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது 50 lakhsக்கு வந்து இது வந்து ஒரு ஆவரேஜான பை தான் சொல்லி ஆகணும். ஸோ ஏன்னா ஒரு ரீசெண்ட் T20 ஸ்டாட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ கரண் சர்மா நாம் வந்து ஆவரேஜ் பிக்கில் வந்து போட்டுடலாம். ஸோ அடுத்த பிளேயர் யாருன்னா பெவன் ஜான் ஜேக்கப்ஸ்ன்ற ஒரு பிளேயரை வந்து 30 lakhs கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ இவரோட ஸ்டாட்ஸ் வந்து உண்மையிலேயே சூப்பராகவே இருக்குது. ஸோ அவரோட T20 ஸ்டாட்ஸ் பிகாஸ் வந்து 6 இன்னிங்ஸ் வந்து விளையாடிருக்காரு. ஸோ 134 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ 42 வந்து அவரோட ஹையஸ்ட்டு. ஸோ 33.50 வந்து ஆவரேஜ். இது உண்மையிலே ஒரு நல்ல ஆவரேஜ் தான் கைஸ். அதுக்கப்புறம் 188.73 வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட். ஸோ ஒரு அதிரடியான பிளேயர் போல். ஸோ இவர் வந்து 30 lakhsக்கு எடுத்தது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு பை தான் சொல்லி ஆகணும். ஸோ இவரை வந்து நம்ம வந்து பெஸ்ட்டு பையில் வந்து போட்டுடலாம். ஸோ அடுத்த பிளேயர் யாருன்னா ஸ்ரிஜித் கிருஷ்ணன்ற அப்படின்ற பிளேயர் வந்து 30 lakhs வந்து எடுத்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது பெஸ்ட்டு பை தான். ஸோ இது ஏன்னா மொத்தமாக இவர் வந்து T20 ஸ்டாட்ஸ் வந்து எடுத்து பார்த்தோன்னா 17 மேட்சஸ் வந்து விளையாடிருக்காரு. ஸோ 393 ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ 26.8 வந்து அவரோட ஆவரேஜ். ஸோ 146.64 வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட். ஸோ 150 வந்து நாட் அவுட். அதுவும் நான் சொல்லுவேன் T20 ஸ்டாட்ஸில். ஸோ அதுவும் ஒரு 100. ஸோ 2 ஆஃப் செஞ்சுரிஸ் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு நல்ல பிக்காக தான் எனக்கு தெரியுது. ஸோ இது வந்து நான் வந்து பெஸ்ட்டு பையில் வந்து போடுறேன். ஸோ ஸ்ரிஜித் கிருஷ்ணன் வந்து நம்ம வந்து பெஸ்ட்டு பையில் வந்து போட்டுக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இன்னும் நிறைய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பட் அவங்களாம் பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றது டவுட்டு. இப்போ நான் சொன்ன பிளேயர்ஸ்லாம் மட்டும் பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்குமானா எஸ், இவங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். ஸோ இப்போ என்னோட ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயிங் லெவனை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களோட பிளேயிங் லெவனையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் ரியான் ரிக்கல்டன். ஸோ ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தீப், அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ், மிச்சல் சாண்டனர், தீபக் சேர், பும்ரா, அதுக்கப்புறம் போல்ட்.
ஸோ மொத்தமாக இதுதான் என்னோடய பிளேயிங் 11 இருக்குது. ஸோ இந்த பிளேயிங் 11 என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஓவராலாக மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாடுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலான்னா, ஸோ ஒரு 10க்கு 8.5 வந்து கொடுக்கலாம். ஸோ நல்ல ஸ்குவாடு, ஒரு பெஸ்ட்டான ஸ்குவாடை தான் எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ ஏன்னா அவங்களோட பேஸ் அட்டாக் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஸ்பின்னுமே ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஏன்னா கரண் சர்மா, அதுக்கப்புறம் மிச்சல் சாண்ட்னர்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆப்கான் சேர்ந்த ஸ்பின்னர், ஸோ அவருமே விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட்டான பிளேயிங்கில் வேணால் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ அப்போ இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்றா சொல்லிக்க கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.